உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் நிலையாதே. சுவையான சொரா புட்டு எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ சொரா வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். கழுவுனதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சொரா புட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தை பேர் பெற்ற பெண்களுக்கெல்லாம் இந்த சொரா புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பால் நல்லா சுரக்கும்னு சொல்லுவாங்க. உடம்பு வலிக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த சொராவை நான் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா கையால் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்ச இதில் நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம் வாங்க. அதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டிஷ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயே கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா கூட சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு வாணலை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரையில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரியையில் மீதம் வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க சுறாவை மீனை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு இடையில கிண்டி கிண்டி விடுங்க. அது பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. நான் திருப்பியும் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் மிளகுத்தூள். நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னு கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு சொரா புட்டு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.